ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கடந்த மாதங்களாக ஒரு வீடியோ போடாமல் இருக்க ஒரே காரணம், ஏன்னா என் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகி 200 வியூஸ் தான் போயிருக்கு. இதோட பெரிய அவமானம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நானே வீடியோ போட்டு நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னு கேட்டுங்க, என் ஆஃபீஸில் 2-3 பேர் ஃபோர்ஸ் பண்ணாங்க போடுன்னு சொல்லி, அதனால தான் சரி போடலாம்னு நினச்சி வந்திருக்கேன். ஏன்டா உன்னை கடத்தி கூட்டு போகிறோம் மூஞ்சி வச்சிருக்கேன்னு நினைக்கலாம். என் மூஞ்சி அப்படி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே எனக்கு புதுசு. புது டீமில் போட்டாங்க என்ன, அதனால் எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டே போனேன். மற்றபடி ஆல் குட். இந்த கார் ஓட்டுறது எங்கள் டீம் லீடர். எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறோம்னு கேட்குறீங்க. எஸ், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏலகிரி போகிறோம். பட்ஜெட்டான பாய்ஸ் ட்ரிப்ன்றனால இந்த கோமதி மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். இந்த கோமதி மெஸ்ஸில் 2 விஷயம் நோட் பண்ணேன். ஒன்று, விலை ரொம்ப மலிவாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று, இலையை கழுவி தருவாங்க போல், ஏன்னா இலையில் சோப்பு இருந்துச்சு. எங்கள் ட்ரிப்பை தொடங்கினோன்னு ஏலகிரி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜலகம்பரை வாட்டர் ஃபால்ஸில் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். சரியான ஹைப் இருந்துச்சு நேரத்துக்கு. போகிறப்பையும் ஓ மை காட், அங்கே போய் குளிக்க போகிறோம் குதிக்க போகிறோன்ற மாதிரி எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். போகிற வழி எல்லாமே செம அழகாக இருந்துச்சு. ரோடு நடுவில் 2 பக்கம் மரம், அதை பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறின மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கிங்க்கு ஒரு 50 ரூபா, என்ட்ரிக்கு ஒரு 10 ரூபா, அவ்வளோதான் மொத்தத்தில் இங்கே உள்ளே வரதுக்கு. இங்கே வந்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட் ஹனிமூன் ஸ்பாட் மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ லவர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ அதனால் மேலே ஏறி நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக போனோம். எல்லோரும் துணியெல்லாம் வச்சுக்கிட்டு குளிக்கலாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தது என்னமோ என்ன இது? நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துனே இருந்தோம். சில கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே சொன்னது சொல்கிறேன். தண்ணி கீழே வந்து ஓடுறதுக்குள்ளே காஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் ஷவர் கூட எதோ அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, இல்லை தண்ணி, அதனால் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம் வேறு இடத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக இருந்தாலும் செகண்ட் ஸ்பாட்லேருந்து நம்ம போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். ஏலகிரி செம்மையாக இருக்கும். அந்த ஃபயரோட போகணும்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிட்டோம் எல்லாருமே. போகிற வழியில் லைட்டாக பசிச்சு ஒரு இடத்துல மட்டும் நின்று பிரியாணி மட்டும் சாப்பிட்டு திருப்பி நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour தான் ஆயிருக்கும் ஏலகிரி ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கு. டேரெக்டாக நாங்கள் வந்த இடம் AGS ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்க்கு. ஏன் எதுக்குன்னு எனக்கு கேட்காதீங்க. நான் மொட்டை மாடியில் ஒரு குரங்கு நின்றுட்டு இருக்குது. இந்த குரலை பார்க்க எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்விமிங் பூல் இருக்குது. வீடெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வில்லா மாதிரி டைப் அதனால் நிறையா வீடு இருக்குது உள்ள. சில நேரத்தில் எந்த வீட்டில் எந்த பார்ட்டி நடக்குதுன்னே தெரில, பாட்டு மட்டும் தான் கேட்குது. நாங்கள் மொத்தம் 11 பேர் போயிருந்தோம். அதனால் எங்களுக்கு மேலேயும் கீழேயும் சேர்த்து இந்த வீடு நாங்கள் எடுத்துட்டோம். மேலே 2 பெட்ரூம் இருக்குது, கீழே 2 பெட்ரூம் இருக்குது. எல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக பெருசாகவும் இருந்துச்சு. ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு அங்கே தங்குனது. இந்த மாதிரி ஷார்ட் வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு எங்கேயும் தூரமாக எங்கேயும் போக முடியாது. அதனால தான் ஏலகிரி மாதிரி இடத்தெல்லாம் சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வரது முக்கியமான ஒன் ஆஃப் தி ரீசன் கிளைமேட் தான். ஸோ இங்கே வந்ததுக்கு அந்த கிளைமேட் எங்களை ரொம்பவே சந்தோஷமாக தான் வச்சுருந்துச்சின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு கிளைமேட் தான் நாங்கள் வந்தப்போ. ஒரு 23லேருந்து 26 டிகிரிக்குள்ளே செல்சியஸ் இருந்திருக்கும். நல்ல மழையும் வந்துச்சு. ஸோ நல்லா சில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் போனதுக்கு. மோரோவர் இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேகேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஒரு வீட்டில் இருந்துட்டு பாபிக்கு எதாவது போடலான்னு சொல்லி நைட்டுக்கு நாங்கள் ரெடி ஆகிருந்தோம். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல அன்றைக்கி வந்த இறங்கின அன்றைக்கி. நைட் ஆச்சு, எல்லோரும் பாபிக்கு போடலான்னு சொன்னாங்களேன்னு சொல்லி தான் நானும் வந்து இங்கே ஆரம்பித்தேன். முதல்ல ஆரம்பித்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கவே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பற்றிக்கிச்சுன்னா மேலே ஒயிட் கலர் பெயிண்டில் அடிச்சிருமே, கருப்பு கலரில் ஆயிருமேன்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செம்மையாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே சரி நானும் வெயிட் பண்ணேன். சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி. One hour later.
1 மணி நேரம் ஆச்சு. என்னென்னா ஆரம்பிச்சத்துலே நிற்கிதுன்ற மாதிரியே நானும் வந்து பார்க்குறேன். தூங்கிட்டே வந்துட்டேன் நடுவில். அப்பவும் இவங்க எல்லோரும் வச்சு பற்ற வச்சு ஒரு மாதிரி விளாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு இவங்க முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பற்ற வைக்கிறதும் ஆஃப் பண்ணுறது இதே தான் வேலையாகவே இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. நான் இருந்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபாக நான் வந்து போயிட்டு தான் இருந்தேன். சிக்கன் இவங்க செஞ்சாங்களா சாப்பிட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு. நான் அப்புறமா ஒரு லெவலில் வந்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு கறி எடுத்துக்கி வச்சுட்டாங்க. அது வந்துச்சாங்கலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு பொறுமை இல்லை. நான் போய் தூங்க போயிட்டேன். பட் இப்போ வரைக்கும் நான் கேட்கல அவங்க முழுசாக எல்லாம் 2 கிலோ கறியை முடிச்சாங்களா என்னன்னு சொல்லி. ஐ ஹோப் எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, கடைசி வரைக்கும் மனம் தளராமல் அதே எனர்ஜியோட நான் 11 மணிக்கு எப்போ பார்த்தனோ 2 மணிக்கிட்ட வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பவும் அதே ஃபரோடே இருந்தாங்க. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட. The next day. குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் ஏலகிரி. ஏலகிரியில் மொத்தமே 2-3 இடம் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லேக் போயிருங்க. லேக் போனீங்கன்னா போட்டிங் இருக்கும். போட்டிங் உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அதை வாங்குவாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேஷ் தான் கொடுக்கணும், ஜிபே கிடையாது. ஸோ இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷனே வந்து சின்ன பசங்க தான், குழந்தைங்களுக்கான இடம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான்லாம் வந்து என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில. சும்மா நடந்து போனேன், சுற்றி வந்தேன், போட்டிங் பார்த்தேன். போட்டிங்க்கு தனியாக காசு கட்டணும், 150 ரூபா வாங்குறாங்க. ஒரு சின்ன போட்டில் ஜாம்பிங் மாதிரி 7-8 பேர் போகிறாங்க. அது எந்தளவுக்கு சேஃப்னு எனக்கு தெரில. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வரலாம். கண்டிப்பாக சின்ன பசங்க வந்தீங்கன்னா நீங்கள் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் வந்த இடம் பேர் தான் அந்த ஃபொண்டேரான்றது. இங்கே வந்து பறவைகள் காட்சிகள், அப்புறமா முயல், அப்புறம் நாய், இன்னொன்று கொஞ்சம் வித்தியாசமானது ஆஸ்ட்ரிச் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உங்களுக்கு ஹைப் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபீட் பண்ணணும், தொட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் தி பெஸ்ட் ஸ்பாட். நாங்கள் ஒரு 11 பேர் வந்ததுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பேசி நேரில் வாங்கினோம். ஆக்சுவலி ப்ரைஸ் 500 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க டிக்கெட் எல்லாம். சின்ன பசங்களில் 100 ரூபாவில் ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று. நாங்கள் ஒருத்தருக்கு 180 ரூபாலேருந்து 200 ரூபா கிட்ட ஏதோ பேசி டிஸ்கவுண்ட் வாங்கணும்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வாங்கணும். டிஸ்கவுண்ட் வாங்கலை அப்படின்னா ஒருத்தருக்கு 300 ரூபா கிட்ட போட்டிருப்பாங்க. 300 ரூபாய்க்கு ஒர்த்தானு எனக்கு தெரியாது. ஆனால் 200 ரூபா 180 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் உள்ள மீன், பாம்பு, தவளை அதெல்லாம் இருந்தாலும் வெளியே வந்தால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். தொட்டு பார்க்கணுனாலும் ஓகேஸாக தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஃபேமிலியாக வரலாம். மெயினான விஷயமே இதுதான். நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து அவங்க இருக்கிற அந்த பேர்ட்ஸ் இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளேயே அவங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபீட்லாம் பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் அதுங்கெல்லாம் பயமாக இருந்துச்சு. அப்படியே ஸ்பீடாக பறக்குதுங்க அங்கேயும் இங்கேயுமா. எங்கே வந்து மண்டையில் கொட்டிட்டு போயிடுச்சிங்கன்னா அதான் சரி கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபன்னுனா நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு 3 கூண்டு இருக்குது பெருசு பெருசாக. அதில் எந்தெந்த கூண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பறவைங்கள்லாம் இருக்குதுங்க. சில பறவைங்க கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லை, சப்ப மேட்ரு அப்படின்னா உள்ள ஆளுங்களும் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக சேஃபாக தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டர், அதனால தான் நான் வந்து வந்துட்டேன். இந்த பையன் வந்து கடிக்கிறான் எல்லாரையும். எனக்கு வெளியே போகணும், ஆனால் வெளியே போக முடியல. என் டீம்மேட்ஸ் வேறு பின்னாடி எங்கேயோ இருக்கிறாங்க. நான் வேறு மாட்டிக்கிட்டேன். ஐயோ என்ன பிடிச்சி எடுத்துன்னு போய் அடிக்குது. எடுத்துட்டு போயிருக்கு அப்படி. கடிபாய் கிளம்பிட்டான்.
ஓகே, யாரும் பார்க்கல, அப்படியே சைலண்ட்டாக போயிட வேண்டியதான். நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எங்கே இருந்தால் வேணா வந்துடக்கூடாது. தரங்கிறப்ப வேணா வந்துட போகிறீங்கடா. தப்பிச்சாச்சு. ஸோ வந்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் உங்களுக்கு. மொத்தத்தில் ஏலகிரி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டேகேஷனுக்கு வாங்க, சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக இடம் கிடையாது. பட் ஆனால் இந்த ஸ்பாட், இந்த ஃபண்டாரான்ற இடம் கண்டிப்பாக உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். நாங்கள் இதுக்கப்புறம் போகிற வழியில் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். மற்றபடி பெருசாக வேறு எதுவும் பண்ணல அன்றைக்கி. ஏன்னா எங்களுக்கு இது ஒரு 1 டே ட்ரிப். அதாவது ஆஃபீஸ்லேருந்து வந்தது ஒரு நாள் சுற்றி பார்க்குறது, ஒரு நாள் தங்குறதுக்கு. ஸோ அதனால் ஒரு நைட்டு தான் தங்கணும், ஒரு நாள் சுற்றி பார்த்தோம், அப்படியே கிளம்பி சென்னைக்கு போயிட்டோம். டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.